அங்க ஒரு 6 பேர், இங்க ஒரு 3 பேர், 9 பேர் செத்தா 2 மாநாட்டுல. ஒன்னும் சோகம்லாம் வரலையே அவருக்கு. இப்ப 41 பேருக்கு மட்டும் உங்களுக்கு சோகம் வந்துருச்சா? தப்பித்தல் தான். எப்படி ஜெயிச்சாங்கன்னா, அதான் விஜய் வந்துட்டாரு, அன்னைக்கு அது முடிஞ்சு போச்சு தேர்தல் அப்படின்னு பேச வேண்டியது. இதே செட்டு அன்னைக்கு வந்து அப்படி கவுக்கும். ஆர்பி உதயகுமார் அவர் சொல்றாரு, விஜய் அவர்கள் எங்களோட வர வேண்டும், நாங்க தான் அனுபவசாலி, அவர் எங்களோட வந்தா நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்றாருங்க. அதை பத்தி உங்களுக்கு அடிமையா இருக்கிற அனுபவம் இருக்குது, அது விஜய்க்கு கத்துக்கிடும். எப்படி அடிமையா இருக்குது? விஜயை தூக்கி வைக்கிறவங்க சொந்த வாக்கு வங்கிக்கு சூனியம் வச்சுக்கிற கதை. விஜய் அவர்கள் எடப்பாடி அவர்களே முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்று பாருங்களா? விஜய் ஏற்றுக்கக்கூடியது நிராகரிக்கக்கூடிய அளவுக்கு விஜயனுடைய செல்வாக்கே நீங்க கிடையாது. அது ஒரு அறுந்து போன காத்தாடி. தமிழுக்கும் தமிழால் இணைந்த தமிழ் உறவுகளுக்கும் தமிழ் நிறம் நேயர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள் இணைந்திருக்காங்க. வாங்க நேயர்களே, சார் கிட்ட பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். விஜய் அவர்கள் தாமதமாக வந்தது பற்றியும், அங்க போதுமான வசதிகள் எதுவும் செய்ய தவறிட்டாங்க அதை பத்தியும், இல்ல மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதியும் எதுவும் செய்யல, இதை பத்தியும் எதுவும் பேசாம திமுக தவறுகள் செய்து விட்டா, திமுக செய்த சதியினால் ஏற்பட்டது அப்படின்ற மாதிரியும், விஜய் நல்லவர், விஜய் கட்சி சார்ந்தவங்க எல்லாம் ரொம்ப கரெக்டா நடந்துக்கிறாங்க அப்படின்ற மட்டுமே பேசி விஜயை வந்து கூட்டணிக்கு கொண்டு வரணுன்ற நிலைப்பாடுலே பாஜகவும் அதிமுகவும் ஃபுல்லா இறங்கி அந்த மாதிரி வேலையிலே ஈடுபடுற மாதிரி தான். அதுதான். ஏன்னா அங்க இருக்குது அவங்களுடைய அரசியல் சர்வைவல், அவங்களுடைய அரசியல் வாழ்க்கையே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், எடப்பாடியை பொறுத்தோம், பாஜகவை பொறுத்தோம், அவங்களுக்கு கூடுதலாக ஒரு 10% ஓட்டு வேணும். வந்தாதான் ஜெயிச்சிருவாங்கன்றதுலாம் கிடையாது. அவர் ஸ்டாலின் வந்துட்டு அத்தோடு நிறுத்திக்கிறாரு. அவங்க தான் இவிஎம்ல வேலை செய்ய போறாங்க, பதிவான வாக்குகளை தூக்கி அதிகமாக காட்ட போறாங்க, அப்புறம் என்னென்ன வித்தையெல்லாம் இருக்குது இவிஎம்குள்ள பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணத்தான் போறாங்க. அவங்களுக்கு தேவை என்னன்னா ஸ்ட்ராங் பொசிஷனுக்கு போயிடுச்சுப்பா, அவங்க தான் ஸ்ட்ராங், அவங்க தான் ஜெயிப்பாங்க. அந்த பில்டப் வந்துட்டு ஒன்று திருட்டுத்தனம் பண்ணலாம்ல. விஜயை கண்டிக்கிறது அப்படின்றது என்னன்னா, நீங்க உண்மையா இருக்கணும். இப்போ விஜய் ஏன் போய் முடங்கினாரு? குற்றச்செயல் அவங்க பண்ணது அவங்களுக்கு தெரியும். தன்னை சுடும், அதான் போயிட்டு அவர் உட்காந்தவர். அவருக்கு ஒன்றும் சோகங்கள்லாம் ஒன்றும் கிடையாது. ஏங்க 10 பேர் செத்த போது இந்த சோகம் இல்லையே. அங்க ஒரு 6 பேர், இங்க ஒரு 3 பேர், 9 பேர் செத்தா 2 மாநாட்டுல. ஒன்னும் சோகம்லாம் வரலையே அவருக்கு இல்லையா? அஜித்குமாருக்காக வந்துச்சு அந்த சோகம், அது வேற, அது அரசியல் சோகம். உங்க கட்சிக்காரனுக்காக எந்த சோகம் வரல. இப்ப 41 பேருக்கு மட்டும் உங்களுக்கு சோகம் வந்துருச்சா? தப்பித்தல் தான். அதனாலதான் விஜயை கண்டிக்கக்கூடியவங்க கண்டிக்காம அப்படியே மறுபடியும் அரசின் மீது மாற்றி இன்னைக்கு கூட ஒரு விவாதம் நடக்குது. அந்த விவாதம் என்னது? அரசியலாக்கப்படுகிறதா கரூர் அப்படி சொல்லிட்டு நீங்க அழகாக கொண்டு வரீங்க. திமுக, அதிமுக, பாஜக, பாஜக ஆதரவு, திமுக ஆதரவு, இப்படி வச்சுட்டு பண்றீங்க. ஏன் இது ஃபோக்கஸ் ஆகணும்? இந்த அரசியல் ஃபோக்கஸ் ஆகணும், அதான் உங்களுடைய நோக்கம். நீங்க என்ன சொல்லிடணும்? கரூர் உண்மை மறைக்கப்படுகிறதா, அரசியல் கை ஓங்குறதா, அரசியல் கை மேலோங்குகிறதா இப்படி போட்டிருந்தீங்கன்னா நீங்க நாணயமா நீங்க நிக்கிறீங்கன்ட்டு. அப்ப பாருங்க எங்க போய் ஒளிஞ்சாலும் உண்மைக்கு ஒரு இயல்பு உண்டு. அது எங்க போட்டிருக்க பாருங்க. ட்ரூத், ஒன்லி த ட்ரூத், நத்திங் பட் த ட்ரூத், அப்சல்யூட் ட்ரூத். இந்த உலகம் வந்துட்டு இறைவன் ஒரு சத்தியமாக ஜெயத்தேன்னா, நீ என்னதான் பண்ணினாலும் வாய்மையே வெல்லும்னா. தமிழ்நாட்டு அரசு சிம்பல்ல தான் இருக்குது, வாய்மையே வெல்லும்னு. அதனால பார்த்துடலாம், இவங்க என்ன பண்ணாலும் அங்கதான் இது முடியும். புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? எப்படி ஜெயிச்சாங்கன்னா, அதான் விஜய் வந்துட்டாரு, அன்னைக்கு அது முடிஞ்சு போச்சு தேர்தல் அப்படின்னு பேச வேண்டியது. இதே செட்டு அன்னைக்கு வந்து அப்படி கவுக்கும். வேற ஒன்றும் இல்லை. இதுல இருக்கிற சூத்திர அரசியல் அப்படின்றது தாங்க. சூத்திர அரசியல், ஸ்ட்ராட்டஜிக் பாலிடிக்ஸ்ன்றது வேற ஒண்ணுமே இல்லை. மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. மக்கள்லாம் ஓட்டு போறதா இருந்தானா பீகார் தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி 75 லட்சம் பெண்களுக்கு 10,000 ரூபாய் வீதம் கொடுப்பாரா மோடி? 7,500 கோடி ரூபாய். ஒண்ணுமே சொல்லல, தப்பான்னு தூக்கி எல்லாருடைய. அதுக்குதான் ஜன்தன் அக்கௌண்ட் ஆரம்பிச்சு அடி எல்லாருக்கும் போடு, 10,000 பண்ணி தொழில் பண்ணுங்க. தொழில் பண்ணி தொழில் விருத்தியான உடனே அப்புறம் ஒரு 2 லட்சம் கொடுப்பாரான். 10,000க்கு என்ன தொழில் வையா பண்ணுவீங்க? இந்த கேமரா வேலை என்ன? இது வருவீங்க 1 லட்சம் 2 லட்சம். இதுவே 1 லட்சம் 2 லட்சம் ஆகுது. இந்த ஸ்டாண்டு ஒரு 4 ஸ்டாண்டு வாங்கி போடலாம், அதுதானே அது. 10,000க்கு நீ என்ன பண்ண? ஏன் இது டிராக்டர் வாங்கிடுவியா? 10,000க்கு ஏதாவது இந்த இது பின்னாடி வச்சுட்டு பூச்சி மருந்து அந்த இது வாங்கிடுவியா நீ? 10,000க்கு என்னடா பண்ணுவீங்க? அது 10,000 கொடுத்துட்டு தொழில் ஆரம்பிக்கணுமா? யாரு? மோடி சொல்றாரு இவரு. அடப்பாவிங்களா, 10,000த்துல தொழில் தொடங்குற மாதிரி இருந்ததுன்னா தான் உங்களை தாண்டி இந்தியா எங்கேயோ வளர்ந்து விட்டுருக்குமே. நீங்க தான் பணத்தினுடைய மதிப்பே எடுத்தாந்து கீழே வச்சுட்டீங்களா? வச்சுட்டு 10,000 கொடுத்துட்டு அப்போ ஏன் அதை கொடுக்குறான்? 10,000 மக்கள் மாறிட்டாங்க. 75 லட்சம் பெண்கள் ஓட்டு போட்டாங்க, நாங்கள் ஜெயிச்சிட்டோம். செய்யறதெல்லாம் குசுபு திருட்டுத்தனம் பண்ணிவிட்டு கடைசி இதை காட்டி இதனால தான் நாங்கள் ஜெயிச்சோம் அப்படி அதான் மராட்டி இதில் பரட்டினாங்கல்ல.
அதே பரட்டுறதுக்கு தான். அப்போ இவங்க இல்லாமல் இவங்க வேற என்ன விதமான அரசியல் தமிழ்நாட்டில் பண்ணுவாங்க? அதுக்கு தான் இன்னைக்கு வந்துட்டு விஜய் மாட்டிருக்காரு. ஆனாலும் விஜய்க்கு அந்த உள்ளட்சமும் உள்குழப்பமும் இருக்கிறதுனால தான் வெளில வந்து பேசுறேன். ஆதவ் அர்ஜுனா சொல்றாரு நேபாள் போல ஒரு புரட்சி வரும்ட்டு. இது வேற யாராவது சொல்லியிருந்தா எச் ராஜா அவர்கள்லாம் ரொம்ப பொங்கி எழுந்திருப்பாரு. ஆனா இத இப்ப எதுவுமே பேசாம அமைதியா இருக்கிறது தேர்தல் நேரத்துல தேசப்பற்று போலவே. தாண்டவ கோணே காவன் காரியத்தில் கண்வையடா தாண்டவ கோணே. தமிழ்நாட்டு மக்களே தூக்கில சிவாஜி என்ன பாடினாரு? அதை பராசக்தியில் பாடின பாட்டுது. வேங்க ஆரிய கூத்தாடினாலும் தாண்டவ கோணே. அவன் காரியத்தில் கண்ணு அவனுடைய எதை வச்சு பண்ணுறான் அதை வைங்க. சோழியன் குடியும் சும்மா ஆடாது. எல்லாமே உங்களுக்கு சொல்லப்பட்டுடுச்சு. எல்லாமே காரியத்தில் கண் வைங்க, எல்லாம் தெரியும். தாவைக்கா தலைவர் விஜய் அவர்கள் எதுக்கும் மறுப்பு தெரிவிக்காம அமைதியாகவே இருக்காரு இல்லையா? குழப்பம், பயம் இப்படி நடந்து போச்சு அப்படின்றதுல ஏற்பட்ட அதிர்ச்சி. ஏன்னா இதை எதிர்பார்க்கல. மயக்கம் போட்டு விழுந்தாலும் கவலைப்பட மாட்டான். 500 பேர் மயக்கம் போட்டு விழுந்தாலும் கவலைப்பட மாட்டாங்க. ஆனால் 41 பேர் செத்தது உளிக்கிடுச்சு. அவங்க அங்கே 6 பேர் செத்ததுக்கு ஏதாவது பண்ணாங்களா? இங்கே 3 பேர் செத்ததுக்கு ஏதாவது பண்ணாங்களா? அங்கே 400 பேர் மயக்கம் போட்டு விழுந்ததுக்கு ஏதாவது பண்ணாங்களா? அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க. இதுதான் ஃபோக்கஸ் ஆகிப்போச்சு. புரியுதுங்களா? அதனால தான் அவர் பயந்துட்டு உட்காந்துட்டு இருக்காரு. பயம், குழப்பம், அச்சம். ஆர்பி உதயகுமார் அவர்கள் சொல்றாரு விஜய் அவர்கள் எங்களோட வர வேண்டும், நாங்க தான் அனுபவசாலி, அவர் எங்களோட வந்தா நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்றாருங்க. அதை பத்தி என்ன அனுபவம் இருக்கும் அவருக்கு? ஆர்பி உதயகுமாருக்கு என்ன அனுபவம் இருக்குது? உன் தொகுதியில நீ செய்ப்ப, அதுக்கு அதை கொள்ளையடிச்சு வச்சிருக்கிற. உன் அனுபவம் என்ன அவருக்கு கொடுக்குறது? நின்ன எம்ஜிஆரா, இல்லை கலைஞர் கருணாநிதியா, இல்லை மு.க. ஸ்டாலினா? அவர் தமிழ்நாடு ஃபுல்லாக போயிட்டு பஞ்சாயத்தாக உக்காந்து மரத்தடியில் பேசி கட்சியை பில்டப் பண்ணி நம்பிக்கையை வளர்த்து அவர் முதலமைச்சர் ஆகுது. உனக்கு என்ன அந்த அனுபவம் இருக்குது? உங்களுக்கு அடிமையாக இருக்கிற அனுபவம் இருக்குது. இப்போ அது உடனே கற்றுக் கொடுக்கலாம். அது விஜய்க்கு கற்றுக் கொடுக்கலாம். எப்படி அடிமையாக இருக்கிறது, எப்படி எப்படி இங்கே வீராவசரம் பேசணும், அங்கே டெல்லிக்கு போனவொடனே 4 கார் மாறி போய்ட்டு சந்திச்சு கடைசியில் ஏதாவது பேசி எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டு மூஞ்ச மூடினே வெளில வரணும். அந்த அனுபவத்தை வேணால் நீங்கள் பண்ணலாம். விஜய் விரும்பினா செய்யுங்க. வேறு ஒரு அனுபவம் உங்ககிட்ட கிடையாது. இந்த தமிழ்நாட்டை 4 வருஷம் 2017 21 வரைக்கும் அடகு வச்சதை தவிர நீங்கள் என்னையா பண்ணீங்க? உங்களுக்கு என்னங்க அனுபவம் இருக்குது? நீங்கள் எல்லாம் ரொம்ப தமாஷ் பிறவிங்க. தமாஷ் போலீஸ்ன்னு சொல்லுவாங்களே, ஆமாம், நீங்கள் ஒரு தமாஷ் பிறவிங்க. நீங்கள் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் கோமாளிகள் தான். இந்த எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக கூட்டமே தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் உள்ள கோமாளிகள். தாவைக்காவை காப்பாற்ற வேணும்னா அவர் எங்களோட தான் வரணும்னு சொல்றாங்களே. காப்பாற்ற வேண்டும்ன்ற அளவு நிலைக்கு வந்ததுன்னா அது என்ன? அதாவது என்னன்னா, பிஜேபி மறந்துடு, நீ என்னோட வா, நான் பிஜேபியோட வச்சுக்கிறேன், அதை பத்தி நீ கவலைப்படாத, நீ என்னோட வந்துரு, நம்ம பார்த்துக்கலாம், நாங்கள் மாட்டிட்டு இல்லையா, நாங்கள் எப்படி தப்பிக்கிறோம், அதே மாதிரி உன்னையும் காப்பாற்றுவோம் அப்படின்றது தான் என்னுடைய அர்த்தம். இப்போ 41 பேர் இறந்திருக்காங்க. அந்த இழப்பை வச்சு ஒரு கூட்டணி பேசுறாங்களே, இது தமிழ்நாட்டு அரசியல் எந்த மாதிரி பார்வை கொண்டு போவீங்க? ஆமாம், நல்ல கேள்வி இது. தமிழ்நாட்டு மக்கள் இதை நல்ல சீர்தூக்கி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க பொறுப்பற்றவர்கள், இவ்வளோ தூரம் மக்களை கூட்டிட்டு இவனுக்கு ஷூட்டிங் எடுத்தாங்களே அப்படின்ற ஒரு விடயம் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட நல்லா அப்பட்டமாக இறங்கிடுச்சு. அதனால் மக்கள் வந்துட்டு, ஏன்னா மரணத்தை மக்கள் மன்னிக்கவே மாட்டாங்க. அதுவும் ஏதோ பெரியவங்க செத்தாங்க, தொண்டன் செத்தான் அப்படின்னா கூட பரவாயில்ல, ஏதோ கட்சி அரசியல் போனால் வந்தாங்க. குழந்தைங்களாம் செத்து போச்சு இல்லையா விதிப்பட்டு, அதெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப பெரிய இதாக ஏற்படுது. அதிகமாக செத்தது பெண்களும் குழந்தைகளும் தான். ஸோ அதனால் அது வந்துட்டு அவங்கள ஒலிக்கிடுச்சு. அதனால் அவங்க நல்ல தீர்மானமாக விஜயை தூக்கி வைக்கிறவங்க போனை மடியில் வச்சுட்டு சகுனம் பார்க்குற கதை தான். இன்னும் சொல்ல போனால் சொந்த வாக்கு வங்கிக்கு சூனியம் வச்சுக்கிற கதை தான். ஏன்னா விஜய் இப்போ நெகட்டிவாக போயிடுச்சு. அதனால் விஜயை வச்சுட்டு இருக்கிறவன் அந்த நெகட்டிவ் வாக்குகளை தான் சம்பாதிக்கணும், தவிர பாசிட்டிவ் ஓட்ஸ் கிடைக்காது. தினகரன் சொல்றாரு விஜய் அவர்கள் அதிமுகவுடன்லாம் கூட்டணி போக மாட்டாருன்னு. அது அவர் எது வச்சுங்க சொல்றாரு? குழப்பத்தில் இருக்கிறாரு. நாங்களும் டிக்கெட்டை போட்டு வச்சுருக்கிறோம், அதனால் எங்ககிட்ட நான் சேஃபு, அதனால் பண்ணலாம் அப்படின்ட்டு இங்கே 2 பேர் தயாராக இருக்காங்க இல்லையா. ஒன்று ஓ பன்னீர்செல்வம், இன்னொருத்தர் டிடிவி தினகரனுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். இவர் விஜயெல்லாம் சேர்த்துட்டாங்கன்னா இன்னும் ஒரு 2 பேர் எடுக்க முடியாதா? பாமகவில் ஒரு பார்ட்டி எடுக்க முடியாதா? அப்படி அவங்க கணக்கு போடுறாங்க. எல்லாம் ஒரு கணக்கு. உட்காந்துட்டு ஸ்லேட்டை வச்சுக்கிட்டு இப்படிலாம் எழுதிட்டு அப்புறம் அழிச்சிட்டு மறுபடியும் அது இது சேரு அப்படிலாம் சொல்கிற மாதிரி. ஏன்னா விஜய் அந்த மாதிரி கணக்கு போட்டுட்டு தானே அரசியல் பண்ணிட்டு இருந்தாரு. அதான் விஜய் அவர்கள் நினைச்சா இப்போ பன்னீர்செல்வம், அன்புமணி, அப்புறம் தேமுதிக, அல்ல அன்புமணி எப்போதும் பாஜகவோட தாங்க இருப்பாரு. அவர்லாம் வந்து எழுதி கொடுத்த அவர் பூஷ்வாசி, அவர் அந்த பக்கம் தான் இருப்பார், பாஜக பக்கம் தான் இருப்பார். இவர் ராமதாஸ் என்ன பண்ண போறாரு அப்படின்றது தான் இப்போது. ராமதாஸுக்கு அன்புமணிக்கு ஒரு சமரசம் செய்ய கொடுக்கிறது தான் இந்த வைத்தியா பாண்டே யாரு அந்த ஆள் வந்துருக்காரு ஒரு சார் இதுக்கு. அவர் இவங்க 2 பேர்கிட்டையும் பேசி சமரசம் பண்ணிருக்காரு போல. அது ஒத்து வரல. அந்த ரிப்போர்ட் கொடுக்குறது அவர் டெல்லி போறாரு. ராமதாஸ் என்ன பண்ண போறாருன்றது பொறுத்திருந்து பாருங்க. விஜய் அவர்கள் எடப்பாடி அவர்களே முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுப்பாருங்களா?
இல்லை இது வேணவே வேணாம். விஜய் ஏற்றுக்கக்கூடியது நிராகரிக்கக்கூடிய அளவுக்கு விஜயனுடைய செல்வாக்கே இன்றைக்கி கிடையாது. அது ஒரு அறுந்து போன காத்தாடி. இப்போ இன்னும் பறக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அங்கே. இது வெள்ளைக்காக்கா பறக்கிறதுக்காக தான் அது. அதனால் அதெல்லாம் எதுவுமே பேச வேணாம். நம்மளும் அந்த ஊடகம் மாதிரி வந்துடுவோம். அது எதுவும் கிடையாது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜக எதிர்ப்புன்னு ஒன்று இருக்குங்க. இப்போ விஜய் வந்து பாஜக எதிர்ப்புன்னு சொல்லி தான் வந்தாரு, கொள்கை எதிர்ன்னு சொல்லிட்டு தான் வந்தாரு. ஆனா இப்போ போகும்போது சமரசமாய் அவங்களோட கூட்டணி வச்சாங்கன்னா இவர் மேல நம்பிக்கை வச்சு இருந்த மக்கள்லாம் வந்து இவர் மேல இந்த நம்பிக்கை எழுந்து அந்த ஓட் பேங்க் கொஞ்சம் அவருக்கு பாதிப்பாங்க. ஏற்கனவே கரூர் விடயத்தில் அவர் போயிடுச்சுங்க. அவர் ரொம்ப நெகட்டிவ் ஆகிட்டாரு. இப்போ அவருக்கு இருக்கிறது நெகட்டிவ் இமேஜ் தான். ஸோ அதை பில்டப் பண்ண முடியாது. ரெண்டாவது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிஜேபி எதிர்ப்பை வச்சு தான் அவர் கொள்கை எதிரின்னு பிஜேபியை காட்டினாரு. அவருக்கு ஒன்றும் கொள்கைகள் கோட்பாடு அதெல்லாம் அரசியல் புரிதல் இல்லாதவருக்கு கொள்கை எங்கே வரப்போகுது? அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதனால் அவர் அதை சொல்லிட்டாரு. இப்போ அந்த இடத்துல இவர் பெறல முடியாது. பெறல முடியலைன்னா பிஜேபி வச்சு அவங்க இவர் அழுத்துவாங்க. அதுதானே பிஜேபி சிபிஐ வச்சு அழுத்துவாங்க. அப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னோம்னா, இவர் வந்துட்டு முடிவெடுக்காத திணறதுக்கு காரணம் தான். கொள்கை எதிர்ன்னு சொல்லியாச்சு எப்படி அவங்களோட போக முடியும்? அவங்களோட கூட்டணி வச்சிருக்கேன், அதிமுகவோட எப்படி கூட்டணி வைக்க முடியும் அப்படின்றதான் குழப்பம் இருக்குது. அதில் அவங்களுக்கு நல்லா தெரியும் அதெல்லாம் போனோன்னா இப்படி தான் ஆகும்ட்டு. ஆனாலும் வேறு வழியில் இல்லை, காப்பாற்றணும்ல. தன்னை காப்பாற்றிக்கிறது என்ன பண்ணுறது? அந்த குழப்பம் தான் வெளியில் வராதது காரணம். ஸோ அது வரைக்கும் நல்ல சாதகமாக இருந்தது. 16 நாள் கதையை சொல்லிட்டாங்க, அந்த ஸ்டோரியை சொல்லிட்டாங்க. இப்போ என்ன சொல்ல போகிறாங்க? 16 நாள் முடிஞ்சு இன்னைக்கு ஒரு வாரம் ஆகிப்போச்சு. ஸ்கிரிப்டில் ரொம்ப என்ன சொல்ல கதை சொல்லலாம், அதில் பிட் எடுத்துறத நேரம் சொல்லணும். இறுதியாக ஒரு கேள்விங்க. நாடாளுமன்றத்தில் மோடி அவர்கள் வீழ்த்த வேண்டும் என்று எல்லா அணியும் ஒன்று சேர்ந்தாங்க. இப்போ வந்து எல்லாம் அப்படியே சிதறி விலகி போயிட்டாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் திமுக வீழ்த்த வேண்டும் என்று இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்தாங்கன்னா அது எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும்? அது கலர் சூழல் எப்படிங்க இருக்கும்? கூட்டணி இதுக்கு மேலே அதிமுக பாஜக கூட்டணி யார் சேர வந்தாலும் இவனுக்கு வெற்றிக்காக ஏமாற்ற வந்தவங்கன்றது மக்களுக்கு தெரிஞ்சிச்சு. நிச்சயமாக சொல்கிறேன், இவங்க ஒர்க் அவுட் ஆக மாட்டாங்க. யார் எவ்வளோ முட்டு கொடுத்து எவ்வளோ ஊடகவாதம் பண்ணி என்னெல்லாம் நீங்கள் பண்ணிங்கனாலும் சரி, அதை உடைக்கக்கூடிய திறன் வந்துட்டு தமிழ்நாட்டு மக்களுடைய சிந்தனையில் இருக்குது. இவங்களை வச்சா என்ன ஆகுன்ட்டு தமிழ்நாட்டை 3ஆக பிரிப்பாங்க, மும்மொழியை திணிப்பாங்க. தமிழ்நாட்டை 3ஆக பொழுத்து மும்மொழியை திணிச்சு கடைசியில் வந்துட்டு நம்ம பிள்ளைங்கள்லாம் வந்துட்டு அந்த இது இருக்கு இல்லைங்களா, அவங்களோட ஜாதி ரீதியாக மனுஸ்மிருதியை படிக்க வைப்பாங்க. அது கிளாஸில் அது புஸ்தகமாக ஆகும். நாட்டில் வந்துட்டு மத கலவரம் வந்துடும். எல்லாமே தமிழ்நாட்டு மக்களுக்கு திட்டவட்டமாக தெரியும். இவங்க ஆள்ற மாநிலத்தில் என்ன ஒன்று பெருசாக மக்கள் வந்துட்டு வாழ்ந்துடலை அப்படின்றதுலாம் நல்லா தெரியும். இந்த ஆட்சி நாளையோட வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு தெரியும். இந்த ஆட்சி நாளை இங்கே நிலவக்கூடிய அமைதி தெரியும். இந்த ஆட்சி அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிறது தெரியும். ஊழல் இருக்குது இல்லாத இடமே கிடையாது. அதனால் அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க. மக்களை ஏமாறுறது ரொம்ப கஷ்டம். அதனால் கூட்டணி கணக்கு தமிழ்நாட்டு அரசியலை மாற்றி அமைக்கும்ன்ற எண்ணம் தவறாகவே முடியும். இந்த நேரத்தில் எங்களுடன் இருந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றிங்க. நன்றி.